அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியான 5வது பாடம். வாழ்வின் இறுதி எல்லைக்கு நபி யூசுப் வருகிறார். இழந்ததெல்லாம் கிடைத்து விடுகிறது. 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், சந்திரன் சஜிதா செய்வதாக கனவு கண்டேன். அந்த 11 பேரும் அழைத்து வரப்பட்டு, அவர்களுடைய பெற்றோர்களும் அழைத்து வரப்பட்டு எல்லோரும் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள். கனவு முழுமையானது. வாழ்வின் இறுதி எல்லை. நபி யூசுப் அல்லாஹ்விடத்திலே தனக்காக ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கப் போகிறாள். கேட்டார்கள், ரப்பி, என் இறைவா, கத் ஆதைதனி மினல் முல்க், நீ எனக்கு ஆட்சியை கொடுத்தாய். இந்த ஆட்சி உன்னால் கொடுக்கப்பட்டது, என்னால் எடுக்கப்பட்டதல்ல. நீ கொடுத்தாய் இந்த ஆட்சியை. வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுடைய விளக்கத்தை நீ கற்றுக் கொடுத்தாய். இறைவா, நீ கொடுத்த இல்ம் இது, நீ கொடுத்த ஆட்சி இது. நான் சம்பாதித்ததல்ல, நான் தேடிச் சென்றதும் அல்ல. ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்தவன் நீ, இயக்குபவன் நீ. அது எப்படி இயங்கியதோ அப்படித்தான் நானும் இயங்கினேன். எல்லாவற்றையும் நீதான் செய்தாய். அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இறைவா, நீதான் இந்த உலகத்திலும் என் தோழன். என் வாழ்வில் நான் எல்லா சோதனைகளையும் சகித்ததன் காரணம் நீ என்னோடு இருந்தாய். நீ என் தோழனாக இருந்தாய். நீ என்னை பாதுகாத்தாய். அந்த வலியை ஃபித் துன்யா. அல்லாஹுவை நேசனாக்குங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுவை உங்களுக்கு நெருக்கமானவனாக ஆக்குங்கள். இந்த உலகத்தில் பல வாலிபர்கள் எண்ணிக்கொண்டார்கள், பெண்களோடு பேசுவதும் பழகுவதும் தான் இன்பம், அந்த பெண்ணை திருமணம் செய்வது தான் இன்பம், அதைவிட உலகத்திலே எதுவும் மேலானதில்லை என்று. ஆனால் உண்மையில் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அழகை பேணி தொழுகையில் 2 ரக்அத் தக்பீர் கட்டி உங்கள் இறைவனோடு பேசினால் அந்த இன்பத்திற்கு நிகராக உலகமெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் ஈடாகாது. அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இறைவா, நீதான் இந்த உலகத்திலும் என் தோழன். நாளை மறுமை என்று வரப்போகிறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நீதான் தோழன். அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் 2 தான். என் வாழ்வின் வெற்றிக்கு நான் தேட வேண்டியது இதுதான். தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா, நான் மரணிக்கும் போது என்னை முஸ்லிமாக மரணமாக்க செய்துவிடு. நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எல்லாவற்றையும் அனுபவித்தவர், ஆட்சியில் அமர்ந்திருப்பவர், எல்லாம் கிடைத்து விட்டது, அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார். நீ கொடுத்தது இதுவெல்லாம், இதுவல்ல நான் இந்த உலகத்திலே தேடுவது. நான் தேடுவதெல்லாம் நான் மௌத்தாகும் போது முஸ்லிமா இருக்கணும். மௌத்தாகும் போது கலிமா சொல்லிட்டு வஃபாத் ஆகணும். ஒரு வாலிபர், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும், அவரை சந்தித்து கேட்டேன், உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று. அவர் சொன்ன பதில் என்னை வியப்படைய செய்தது. அவர் சொன்னார், என் வாழ்க்கையின் நோக்கம் மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லணும். நான் கேட்டேன், இது சுயநலம், நீ விரும்புகிறாய் உனக்கு, ஆனால் உன்னோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு எதை விரும்பி செல்வாய், எதை விட்டு செல்வாய்? அவர் சொன்னார், நான் எப்படி லா இலாஹ இல்லல்லாவில் இறுதி நேரத்தில் மரணமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதே போன்று என்னோடு இருக்கக்கூடிய எல்லோர்களையும் இதே நிலையில் மரணமாக செய்வதுதான் என் நோக்கம் என்றார். சுப்ஹானல்லாஹ். அது நோக்கம், அது குறிக்கோள், அலட்சியம். என் வாழ்வு முஸ்லிமாக, என் மரணமாகும் போது நான் சொல்லக்கூடிய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். உலகமெல்லாம், என் ஊரெல்லாம், என் குடும்பமெல்லாம் என்னை சுற்றி நிற்கும் போது என் இறைவனை நோக்கி நான் செல்லக்கூடிய அந்த தருவாயில் எல்லா பொறுப்புகளையும் முடித்த மகிழ்ச்சியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உச்சரித்தால் அதுதான் வெற்றி. தவஃபனி முஸ்லிமா. அப்படி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவா எனக்கு கொடு. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு. யார் நல்ல மனிதர்? யாக்கூப். யார் நல்ல மனிதர்? இஸ்ஹாக். யார் நல்ல மனிதர்? இப்ராஹிம். அவர்களோடு சேர்த்து விடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணமாகும் போது சொன்னார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை நல்லவர்களோடு, உண்மையாளர்களோடு, ஷஹீதுகளோடு, நபிமார்களோடு என்னை இணைத்து விடு யா அல்லாஹ். நபி யூசுப் கேட்ட அதே பிரார்த்தனை.
ஃபி ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழமையை நோக்கி செல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது, அவ்வளவுதான். ஃபாத்திமா மரணத்தை சொன்னார்கள், அழுதார்கள். ஃபாத்திமா, எனக்கு பிறகு முதலாவது நீதான் என்னை சந்திப்பாய் என்று அவர்கள் சிரித்தார்கள். தந்தை இறந்ததற்கு பிறகு ஆயிஷா கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் எதையோ சொல்லும்போது ஏன் சிரித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னை மரணத்திற்கு பிறகு நான் தான் அவர்களை சந்திப்பேன் என்று, நான் மரணித்து விட்டால் முஹம்மது ரசூலை சந்திப்பேன் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஃபிர் ரஃபீக்கில் அலா. பிலால் மரணமாகும் போது சிரித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலிருந்து அவருடைய மரணம் வரை அவர் வாழ்வு முழுவதும் கவலைப்பட்டார் ரசூலுடைய பிரிவை நினைத்து. மரணமாகும் போது ஏன் சிரிக்கிறீர் பிலாலை மனைவி கேட்டார்கள். சொன்னார்கள், நாளை முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் என்று. வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல மனிதர்களோடு வாழ்வது எங்கே? இந்த உலகத்திலும் கபரிலும். உலகத்தில் நல்ல மனிதர்களோடு வாழ்பவர்தான் மரணத்திலும் நல்ல மனிதர்களோடு இணைவார். மரணத்தில் நல்ல மனிதர்களோடு இணைந்தவர்தான் நாளை மறுமையிலும் நல்ல மனிதர்களோடு எழுப்பப்படுவார். தவஃபனி முஸ்லிமா வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 5 பாடங்கள் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம். முதலாவது பாடம், எந்த நிலை வந்தாலும், சோதனை வந்தாலும், இழிவு வந்தாலும், அல்லாஹ் எடுத்தாலும் கொடுத்தாலும் நன்றியோடு இருந்து, பொறுமையோடு இருந்து, எதிர் வரக்கூடிய வெற்றியை எதிர்பார்த்தவராக எல்லா சோதனையும் கடந்து பயணிப்பதே நபி யூசுஃபுடைய வாழ்க்கை எமக்கு தரக்கூடிய முதல் பாடம். ஆசையால் சோதிக்கப்பட்டால், குறிப்பாக பெண்ணால் சோதிக்கப்பட்டால், ஹலாலாகாது மாறாத வரை ஒருபோதும் அதன் பக்கம் நெருங்காமல் அல்லாஹுவை அஞ்சியவன் நான். இந்த அல்லாஹுவை நோக்கி அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து செயல்படுதல். மூன்றாவது, ஹராமா ஹலாலா, அல்லாஹ் அனுமதித்ததா தடுக்கப்பட்டதா என்ற ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது, எந்த சோதனை வந்தாலும் சரி அல்லாஹ் அனுமதித்ததை தான் எடுத்துக்கொள்வேன் என்று உறுதியோடு இருந்தால் அதுதான் அவர் வெற்றிக்கு வைக்கக்கூடிய முதல் எட்டு என்பதை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். நான்காவது, எந்த நிலையில் மாறினாலும், எப்படிப்பட்ட பொறுப்பு எம்மிடத்திலே வந்தாலும், எந்த கண்ணியத்தில் வந்தாலும், எந்த பதவி வந்தாலும், எல்லா நிலையிலும் ஒரே குணத்தோடு உலக மனிதர்களிடத்தில் நடந்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுதலே நபி யூசுஃபுடைய வாழ்வு தரக்கூடிய 4வது பாடம். 5வது பாடம், உலகமெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் எது கிடைத்தாலும் அல்லாஹ் கொடுத்தது, அவன்தான் எம்மை எல்லா நிலையிலும் பாதுகாப்பான். நான் அவனை நோக்கி செல்லப் போகிறேன். செல்லும் பொழுது எனக்கு 2 தேவை உண்டு. ஒன்று முஸ்லிமாக மரணிப்பது, நல்ல மனிதர்களோடு நாளை மறுமையில் வாழ்வது. அதற்கான தேர்ந்தெடுப்போடு இந்த உலகத்திலே எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை நகர்த்துவது. இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எமக்கு தரக்கூடிய பாடம். அல்லாஹ் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. அல்லாஹ் இந்த சூறாவை நேசிக்கக்கூடிய வாய்ப்பை நீ அதிகம் படித்து எம்முடைய குழந்தைகளுக்கு, எம்முடைய நண்பர்களுக்கு இதை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ் படிப்பீங்களா? சூரா யூசுப் ஆரம்ப பக்கத்திலிருந்து முடியும் வரை போய் ஒருக்க தமிழ் அர்த்தத்தை முழுமையாக படிங்க. அவ்வளவு இன்பமான சூறா. அரபி தெரிந்தால் அந்த இன்பத்தை உணர்வதை போன்று வேறு இன்பத்தை உணர முடியாது. அவ்வளவு அழகான வார்த்தையால் அல்லாஹ்வால் அமைக்கப்பட்ட முழு சூறாவும் ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரே தனிச்சிறப்பை பெற்ற சூறா யூசுப். நெருக்கமாகுங்கள் இந்த சூறாவோடு, சிந்தியுங்கள் இந்த சூறாவை. இன்னும் ஏராளமான, இன்னும் நூற்றுக்கணக்கான படிப்பினைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். மேலே சொன்னதெல்லாம் சில துணுக்குகள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கற்ற இல்மை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. அல்லாஹ் எப்படி இந்த இடத்திலே எம்மை ஒன்று சேர்த்தாலோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய